அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். விரயஸ்தானத்தில், மோட்சஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் உச்சபலம் பெற போகிறாருங்க. குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் ராகுவை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். முழுமையாக சனி 9ஆம் இடத்தில் வலம் வருகிறார். நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவதும் சனி முழுமையாக 9இல் வலம் வருவதும் அமோகமான நன்மையை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. 9இல் சனியும் விரயத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேலை என்பது பல வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் முற்றிலுமாக விலக்கி உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நவகிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவதை விட எந்த இடத்தில் வலம் வந்தாலும் நேர்கதியில் வலம் வரும் தருணம் என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்கள், மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனது 5ஆம் பார்வையை 4ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வையை 6ஆம் இடத்திலும், 9ஆம் பார்வையை 8ஆம் இடத்திலும் பதிக்கிறாருங்க. குரு பகவான் 5ஆம் பார்வையை 4ஆம் இடத்தில் பதிப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த பல்வேறு வகையான மனக்கசப்பு இந்த தருணத்தில் விலகி மிக பெரிய அளவிலான உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கைகூடும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வையை ரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தின் மீது பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை விட இனி வரக்கூடிய வேளையில் விரைவாக கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களை முழுமையாக விட்டு விளக்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது விழுவதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் பெரிய அளவில் விலகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தடை, தாமதம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் கட்டுக்குள் வருவதோடு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. சாதகமற்ற சூழலையும் கூட நன்மை நிறைந்தவையாகவும், எதிர்மறையான சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட நேர்மறையான எண்ணத்துடன் வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க போகிறது. உதாரணமாக ஒரு கொசு ஒன்று இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்படி பிறந்த கொசுவை அதனுடைய தாய் வரவேற்று இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று சுத்தி பார்த்து வா என்று இந்த கொசுவை அனுப்ப அந்த கொசுவானது இந்த உலகத்தை சுத்தி பார்ப்பதற்காக வருகிறது. அப்போது ஒரு மனிதனின் அருகாமையில் வரும்போது அந்த மனிதன் அந்த கொசுவை பார்த்தவுடன் தனது இரு கைகளையும் வைத்து அந்த கொசுவை நசுக்கி சாகடித்து விட
விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அப்போது அந்த கொசு அதை பார்த்து விழித்து கொண்டு அங்கிருந்து அவன் கைகளில் சிக்கிவிடாமல் உயரே எழுந்து பறந்து மேலே செல்கிறது. அதே போன்று இன்னொரு மனிதனிடம் செல்ல அவனும் அதை நசுக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் அதிலிருந்து எப்படியோ தப்பித்து அங்கிருந்து உயர உயர பறந்து சென்று அந்த கொசு மீண்டும் தனது தாயிடம் அடைகிறது. தாயிடம் அந்த கொசுவை பார்த்து, தாய், எப்படி இந்த உலகம் இருந்தது? உலகில் மகிழ்ச்சியாக இருந்தாயா என்று கேட்க அந்த தாய், நன்றாக தெரியும், கொசு பல அவமானங்களையும் சிக்கல்களையும் பட்டுதான் வந்திருக்கிறது என்று. ஆனால் அதே வேளையில் அந்த கொசுவானது தாயிடம் என்ன சொல்கிறது என்றால், நான் இந்த உலகத்தில் பிறந்ததை நினைத்து மனிதர்கள் என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் கைதட்டி கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கைதட்டும் போது எனக்கு உற்சாகம் பிறந்து நான் இன்னும் மேலே மேலே எழும்பி உயர பறந்தேன் அம்மா. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ பிடித்திருக்கிறது என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொல்கிறதுங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கடகராசிக்காரர்களுக்கு பல சோதனை நிறைந்த விஷயங்களில் இருந்து கூட நேர்மறையான எண்ணங்களை பெற்றுக்கொண்டு மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. குரு பகவான் அக்ர நிவர்த்தி பெற்றிருப்பது முதன்மையான யோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உறுதியாகவே நல்ல தீர்வு கிடைக்கும். அடிக்கடி முடிந்துவிட்டது என்று நினைத்த பல பிரச்சனை தலை தூக்கி வந்த சூழலில் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஆர்வமின்றி பல காரியங்களை முயற்சி செய்து வந்த சூழலில் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் உங்களது தனி திறமை வெளிக்கொணர்வதோடு மிக பெரிய அளவில் சாதகமற்ற சூழலை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அரசியலில் மிக பெரிய அளவிலான பல திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைப்பதோடு விளைச்சலும் வருமானமும் சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சியும் தசாபதிகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலங்களும் வாங்கக்கூடிய நல்ல யோகம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே தற்போதாவது அல்லது குரு பெயர்ச்சி துவங்கியவுடன், குரு உச்சம் பெற்றவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். உறுதியாகவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும்.